10 புதிய அணுமின் உலைகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்த பிரதமர், 2030க்குள் தூய்மையான எரிசக்தி நாட்டின் 50% இடங்களுக்கு சென்று சேர்ந்துவிடும் என்றும் கூறினார். எரிசக்தி துறையில் நம் நாடு தன்னிறைவு பெற வேண்டியது அவசியம் என்று தெரிவித்த பிரதமர், பெட்ரோல் டீசல் இறக்குமதிக்கு பட்ஜெட்டில் பல கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகிறது. பெட்ரோல் டீசல் எரிவாயு போன்றவற்றில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும். டாலர் பவுண்டுகளை சார்ந்திருப்பது தற்சார்பு அல்ல என்று தெரிவித்தார். அரிய வகை கனிமங்களுக்கான தேவை உலகம் முழுக்க அதிகரித்து வரும் நிலையில் அரிய வகை கனிமங்கள் துறையில் முன்னேறி செல்லும் பணிகளை செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். பல ஆண்டுகளாக உரங்களுக்கு கூட நாம் மற்ற நாடுகளை தான் சார்ந்திருந்தோம். உர உற்பத்தியில் நாம் தன்னிறைவு பெற வேண்டும். உணவு உற்பத்தி, மின்சார வாகனம், சோலார் பேனல் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் நமது பாரதத்தின் சக்தியை இந்த உலகம் கண்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர், நாட்டின் விடுதலையில் ஏராளமான தேச தலைவர்கள் தங்கள் பங்களிப்பை வழங்கியதாகவும் நமது அரசியல் சாசனத்திற்கு தலைவணங்கி மரியாதை செலுத்துவதாகவும் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே சாசனம் என்பது நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற வீரர்களுக்கு வணக்கம் செலுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். பஹல்காமில் அப்பாவி மக்களின் மதத்தை கேட்டு மனைவியின் கண்முன்னே படுகொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், குழந்தைகள் தங்கள் கண்முன்னே தந்தையை இழந்ததாக தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டதாகவும் ஆபரேஷன் சிந்தூரில் நம் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டு பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் கூறிய பிரதமர், இதன் மூலம் நமது பாரதத்தின் சக்தியை இந்த உலகம் கண்டதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்தார்.